மாதிரி மீன் குழம்பு நீங்கள் வச்சுருப்பீங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். இல்லை தனியா பவுடர், சீரகம், அப்புறம் மிளகு, காஞ்ச மிளகாய், மஞ்சள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வறுத்து அந்த மசாலாவை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதை வந்து கடுகு போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் மேங்கோ போட்டுக்கோங்க. அதாவது மாங்காவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல ஃப்ரோசன் மேங்கோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரோசன் மேங்கோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ ஊற்றணுமோ ஊற்றிக்கோங்க. புளி வந்து ஏற்கனவே நான் மாங்காய் போட்டதுன்னா புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம், தேங்காய் அரைச்சி அப்படியும் போட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல தேங்காய் பால் ஊற்றினேன். ஏன்னா என்கிட்ட இருக்க மிக்ஸி அந்தளவுக்கு நல்லா இல்லை, கொஞ்சம் குறைன்னு வரும். அதனால நான் பால் ஊற்றுனேன். இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கடைசியாக வந்து கொதி வந்ததுக்கப்புறம் மீனையும் போட்டுருங்க. மீனை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் இல்லை, நல்லா ஸ்லோவில் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு